திமுகவை எதிர்ப்பதே அரசியலா பண்ணிட்டு இருந்தவங்கல இருந்து ஆளுங்களை சேர்க்கறாங்கன்னா திமுக எவ்வளவு பலவீனமா இருக்கு பாருங்க. யார் யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொன்னமோ அவங்களே இன்னைக்கு அமைச்சர். யார் யாரெல்லாம் வந்து இவங்க எல்லாம் வந்து அரஸ்ட் பண்ணணும்னு சொன்னமோ அவர் தான் இன்னைக்கு முக்கிய தளபதியா இருக்காரு. நான் திரு செந்தில் பாலாஜி மீன் பண்றேன். உங்களோட ஓட்டு சதவீதம் உடஞ்சிக்கிட்டு இருக்கு, சரிஞ்சிக்கிட்டு இல்ல, தூள் தூளா உடஞ்சிக்கிட்டு இருக்கு. 26 தேர்தலுக்கு அப்புறம் நீங்க எதிர்க்கட்சியாவது தமிழகத்தின் ஒரு ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா, ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கிறதுக்காக முடியுமான்னு பாருங்க. நான் ஐ அம் சேலஞ்சிங் சொல்றேன். உண்மையாவே தாவேகாவுல செங்கோட்டையன் இணைந்தது பலமா பலவீனமா? இப்பதான் முதல் முறையா தமிழக அரசியலுக்குள்ள ஒரு புலி வருது. அந்த புலி வந்தோடனே எதிரில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் வயிற்றுல புளியை கரைக்குது. அதுதான் அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒருத்தர் வெள்ளமிச்சிட்டீங்க, அவர் போய் சேனல் ஆரம்பிக்கிறாரு, இல்லை இன்னொரு நல்ல சேனலில் சேர்றாரு. நீங்கள் எப்படி அதை கருத்து சொல்ல முடியும்? உங்களால் அந்த சுப்ரீமோவால் காமிக்க முடியாத ஒரு ஃபாலோவர்ஸையும் கூட்டத்தையும் அவர் அந்த கட்சியில் இரண்டாவது ரேங்குக்கு போய் நிற்கிறாரு, அவரால் காட்ட முடியுதுன்னா மக்கள் ஆதரவு எந்த தலைவருக்கு இருக்கு, யாரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். ரெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட சிறப்பு நேர்காணல்ல அனஞ்சித் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, தாவேகாவின் ஆதரவாளர். அவர்கிட்ட இருந்து தாவேகாவுல அடுத்து என்னென்ன நடக்க போகுது, இந்த விமர்சனங்களா உங்களை குறித்து இருக்கே, இதற்கான விடை யார் தான் கொடுப்பா அப்படின்ற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. நீங்க? நல்லா இருக்கும். தமிழக அரசியல்ல தாவேகாவுல செங்கோட்டையன் இணைந்ததுக்கு அப்புறம் செங்கோட்டையன் மீது பல விமர்சனங்களும் இங்க பார்க்க முடியுது. செங்கோட்டையன் வந்து பாஜகவோட வேலையினாலதான் வந்து தாவேகாவுல இணைஞ்சாரதா இருக்கட்டும், தலைமை தற்குறியா தான் வந்து செங்கோட்டையன் இருக்கிறாரு அப்படின்றதா இருக்கட்டும், இது ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் எல்லாமே நடக்குது, ஆனா விஜய் ஏதோ முதிர்ந்த அரசியல்வாதியை உள்ள சேர்த்துட்டு தான் பெருமைப்பட்டிருக்கிறாரு அப்படின்ற விமர்சனங்களும் இங்க பார்க்கப்படுது. உண்மையாவே தாவேகாவுல செங்கோட்டையன் இணைந்தது பலமா பலவீனமா? இல்லை, இப்போது நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து கதறல் சத்தம் அதிகமாக இருக்கோ நீங்கள் அப்பவே புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு எதிரில் நிற்கிறவங்க பலமாகிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா நார்மலாகவே தாவேகாவுடைய வளர்ச்சி என்னன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது வந்து எவ்வளோ பேரை அச்சப்படுத்துது. இந்த புலின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, புலி வருதுன்னு. இப்போ தான் முதல் முறையாக தமிழக அரசியலுக்குள்ள ஒரு புலி வருது. அந்த புலி வந்தோடனே எதிரில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் வயிற்றுல புளியை கரைக்குது. அதுதான் அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஸோ எப்பப்பெல்லாம் கதறல் அதிகமாக இருக்கோ தாவேகா எதுவும் ஒன்று சரியாக பண்ணுறாங்க, கெட்டவங்க இல்லை கேடு கெட்டவங்க இல்லாட்டி வந்து எதிரில் இருக்கக்கூடியவங்க வந்து கத்தி கதற போட்டாங்கன்னா நம்ம சரியான ரூட்டில் போய்கிட்டு இருக்கோன்றதுக்கு அதுதான் வந்து சாட்சி. நமக்கு எப்பப்பெல்லாம் டவுட் வருதோ அவங்கள பார்த்தா அவன் கம்முன்னு இருந்தாலும் நம்ம யோசிக்கணும், அவன் கதறினாலும் நம்ம கரெக்டாக போய்ட்டுன்னு அர்த்தம். கதறுவாங்க, கதறட்டும், அவங்க பேச்சுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, ஆரோக்கியமான அரசியல் ஏதாவது வந்து சொல்லுங்க. ஓகே. ஆனா இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுல இணைஞ்சது வந்து என்ன மாதிரி இருக்கும்னா, செங்கோட்டையன் அவர்கள் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, கிட்டத்தட்ட 53 வருடங்களுக்கு மேல தமிழ்நாடு அரசியல அதிமுகவுல இருந்திருக்காரு. இப்போ தாவேகால இருக்கிற பட்சத்துல தாவேகா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு கட்சி, ஜென்சியோடது, வெர்ச்சுவல் வாரியர்ஸோடது அப்படின்னு சொல்ற பட்சத்துல செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதியா இருக்கும்போது இங்க தாவேகாவினர் அவர்களை ஈஸியா அசால்ட்டா ஹேண்டில் பண்றாங்களோ? இல்லை, ஆக்சுவலி அதான் சொல்றேன், இது வந்து ஒரு கிரிட்டிசிசமே கிடையாது. ஓகே. இவங்களோட டவுட் இவங்களுக்கு புரியல மேம். இவங்க வந்து புரியல? இப்ப யார் இந்த விமர்சனம் சொன்னாங்களோ அவங்களுக்கு புரியல அரசியல்னா எப்படி ஒர்க் ஆகும், அரசியல்ல வந்து ஒரு தலைவரும் தொண்டரும் எப்படி கனெக்ட் ஆவாங்க, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தம் என்ன அப்படின்றதே புரியல. இப்போ ஃபர்தரா நீங்க கேட்பீங்களான்னு தெரியல, பட் இருந்தாலும் இப்பயே சொல்லிடுறேன். முதல்ல திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு 70+ இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவரை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பாலிட்டிஷியன்ஸ்க்கோ அப்கமிங் யங் ஓட்டர்ஸ்க்கோ புரியாது அப்படின்னு சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு. 60 வயசு ஆள் ஒருத்தர் அண்ணன் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்க அம்மாக்கும் அதே 60 வயசு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸோட அப்பாவுக்குவே 50-55 வயசு தான் இருக்கும். ஸோ அவரை விட பெரிய பையன் ஒருத்தன், பெரிய அங்கிள் ஒருத்தர் இன்னும் வந்து அண்ணன் வரேன், அவர் நம்ம யாரும் அண்ணன் கூட மாட்டோம், அவர் வந்து அண்ணன் சொல்றது நீ கேளு, உன்னை யாரு அண்ணன் சொன்னது அப்படின்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சொன்னவரை சொல்றேன், அது பாக்குறவங்களுக்கு புரியும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து இவர் பேசுறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது அப்படின்னா அது எங்க பிரச்சனை? உங்களை கேட்டமா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், ஐயா இந்த மாதிரி நாங்கள் வேறு சேர்க்குறோம், உங்கள் ஒப்பீனியன் எதை கேட்டோம், உங்களுக்கு யாருங்க கேட்டது, ஏங்க குறுக்க மாதிரி உங்களுக்கு அரசியல்னே ஒன்று இல்லைன்னு ஆகிப்போச்சு. இன்னைக்கு தாவேகா என்ன பண்ணுதோ, தாவேகால யார் வர்றாங்க யார் போகிறாங்கன்றத குறித்து மட்டுமே அரசியல் பேசுறதுல உங்களுக்கு உங்களுடைய அரசியலே மறந்துடுச்சு. உங்களோட அரசியல் ஒன்று இல்லைன்றது இன்னைக்கு வெளிப்படையாக ஆகிப்போச்சு.
ஒரு கட்சி ஆரோக்கியமா இருக்கு, அந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு நம்பணும் போது அந்த கட்சியில பல பேர் வந்து இணைவாங்க. அதுல நிறைய நல்லவங்க இருப்பாங்க, சில பேர் வந்து எப்படி ஒரு வேண்டாம இருப்ப கூட இருக்கலாம். ஆனா அது அந்த கட்சி பார்க்கணும், அந்த கட்சியோட தேவையா அது இருக்கணும். ஆனா ஒரு கட்சி எந்த லட்சத்துல இருக்குதுன்னா, அந்த கட்சியை உருவாக்குனவங்களோ, அந்த கட்சிக்கு பில்லர்களா இருந்தவங்களோ அந்த கட்சியை விட்டு வெளில போவாங்க. அதுல 99% ஆனவர்களை நம்மளே வெளில அனுப்புவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா பிசிறு சொல்லி பெண்களை வெளில அனுப்புவாங்க. ஆனா பெண்கள் மரியாதையை பத்தி பேசுவாங்க. ஒரு காதலிச்சதா சொல்லப்படுற ஒரு பெண்ணை வந்து பாலியல் தொழில்னு சொல்லுவாங்க. அவங்க கூட தூணா பில்லரா ஒரு மண்டலத்துல வந்து அப்கமிங் லீடரா இருந்தவங்களை வந்து மாற்று கட்சிக்கு அஇஅதிமுகவுக்கு இத்தனை கோடிக்கும் திமுகவுக்கு இத்தனை கோடிக்கு விற்பாங்க. இவங்களுக்கு கட்சியில யாரையும் தக்க வைக்கிறதுக்கும் தங்க வைக்கிறதுக்கும் தகுதியே கிடையாது. வெளியில அனுப்புறது மட்டுமே இவங்களுடைய பலம். இவங்க வந்துகிட்டு கட்சியில ஒருத்தர் இணையறதுனா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இவங்களோட மாடஸ் ஆபரண்டி என்னன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் அரசியல் புரிதல் இல்லாத போது உள்ள வருவான், அவன் வந்து அரசியல் புரிதல் இல்லாத வரைக்கும் அவன் கூட பயணிப்பான். ஒன்ஸ் அவன் அரசியல்ல புரிஞ்சுக்கிட்டான், அரசியல் வேணாம் கொஞ்சம் காமன் சென்ஸ் வந்துருச்சாலே இவங்க விட்டு போயிடுவான், அடுத்த பேட்ச் வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆபரேட் ஆகிற கட்சிக்கு ஒரு பெரிய தலைவர் வந்து அரசியல் கலந்தவர், அவர் இவ்வளவு நாள் இவ்வளவு தூரத்துல பவர் சென்டரா இருந்தவர் உள்ள வராருன்னா எப்படி வருவார்ன்றதே உங்களுக்கு புரியாது. எந்த தலைமை அவரை வசீகரிக்கும்ன்றதே உங்களுக்கு தெரியாது. அதனால இவங்களால நீங்க அரசியல் இவர் சொல்றதுல ஒரு அரசியல் கருத்தாவே பார்க்காதீங்க. வன்மம், கதறல், அதை அப்படியே விடுங்க, பாவம் கதறிட்டு போட்டா அவருக்கு அந்த உரிமை இருக்குன்னு. ஓகே, செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. ஆனா அதுக்கு பதில் சொல்லும் விதமா கோபிச்செட்டிப்பாளையத்துல இபிஎஸ் அவர்கள் பேசும்போது தன்னுடைய தலைமைக்கே வந்து எச்சரிக்கை விடுத்தாரு. அதனாலதான் அவர் கட்சியில இருந்து நீக்கவும் பட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அதுக்கப்புறம் தூய்மையான ஆட்சின்னு சொல்றாங்க. இப்போ 7-8 முறை வந்து எம்எல்ஏவா இருந்திருக்காங்க, அதிமுக ஆட்சியில இருந்திருக்காங்க. சோ அப்படிங்கும்போது அவங்க ஆளும் போதெல்லாம் வந்து தூய்மையான ஆட்சியை கொடுக்கலன்னு அவர் சொல்ல வராரா? இதுக்கு முன்னாடி ஒரு சேனல்ல ஒரு நேர்காணல் கூப்பிட்டுருந்தாங்க. எல்லாரையும் நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு, பேசுறோம். அவங்க வந்து ஒரு ஆளும் கட்சியோட சொம்பா இருக்கும்போது இல்ல வேற ஒரு கட்சி சார்பில் இருக்கும்போது நான் பேசுறதுல முக்கால்வாசி எடிட்ல போயிடும், பேசவே விட மாட்டாங்க. என் கேள்விக்கு முக்கியம், அவங்களுக்கு பதில் முக்கியம் கிடையாது, கேள்விதான் முக்கியம். அந்த இடத்துல பேச வேண்டிய ஒரு தேவை, பேசிட்டு தான் வர்றோம். ஆனா இப்போ நீங்க ஒரு நடுநிலை சேனல்ல கூப்பிடும்போது உங்க கேள்விக்கு என்னால பதில் கொடுக்க முடியும், என் பதிலை கேட்கிற பொறுமை உங்களுக்கு இருக்கும், நான் சொல்றதும் மக்களுக்கு போய் சேரும் என் கருத்து அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வரேன். அப்போ இதுக்கு முன்னாடி அங்க ஏன் போனேன், அங்க போக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு, அவங்க அவங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருந்துச்சு, போனேன். இன்னைக்கு ஆனா நான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னா நம்பி வரேன், என்னுடைய கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட சென்று சேரணும். அதே போலதாங்க அரசியலும். இதுக்கு முன்னாடி 2016 வரைக்கும் அவர் அம்மையார் ஜெயலலிதாவை அவங்க கருத்தை அவங்களுடைய கரிஷ்மா ஃபாலோ பண்ணி இருந்தாரு, அவங்களுக்கு ஒரு பில்லரா இருந்தார். அதற்கப்புறமா வந்து அவர் வந்து பெருசா பதவி ஆசை இல்லாத ஒருத்தரா இருக்கும்போது வேற ஒருத்தர் பதவிக்கு வராரு, அவர் அனுசரிச்சு தலைமையை ஒருங்கிணைச்சு இருக்கிறார். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அந்த உள்ளேயே அவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இவர் ஒரு சீனியர் மெம்பரோட கருத்துக்கள் கேட்க முடியாத போது அந்த கட்சியில திமுக விட அதிமுகவை பல பேர் விரும்புறதுக்கு ஒரே காரணம் அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு உட்கட்சி ஜனநாயகம். என்னதான் வந்து அந்த சென்ட்ரல் சுப்ரீமோக்கு வந்து அல்டிமேட் பவர் இருந்தாலும் அவங்கள பார்த்து பெண்டாய் எல்லாரும் வணங்கினாலும் அந்த கட்சியில கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒருத்தரால மேல வர முடியுன்றதை தான் நான் அந்த கட்சியோட உட்கட்சி ஜனநாயகமா பார்க்குறேன். அப்படி ஒரு வாய்ப்பு நீங்க திமுக இருக்கவே முடியாது. அடுத்த வாரிசு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அது ஒரு உட்கட்சி ஜனநாயகமாக நான் பார்க்குறேன். அந்த உட்கட்சி ஜனநாயகத்தை மதிச்சு இருந்த ஒருத்தருக்கு இன்னைக்கு அது இல்லை, நம்மளோட கருத்துக்கள் மறுக்கப்படும் போது அவர் அந்த கருத்தை புரிஞ்சுக்கிறார். அப்போ இங்கே உட்கட்சி ஜனநாயகம் நான் எதை மதிச்சனும் ஒரு கீழ்மட்ட தலைவன் மேலே வர முடியும்னா அவன் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு திமுக டைப் ஆஃப் தலைவராக மாறுறாரு அப்படின்னா அப்போ அதை வந்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு அந்த அட்டானமியை கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. கேட்குறாரு, கேட்கும்போது அதுதான் ப்ரூவ் பண்ணுறது தான் அவர் வெளில அனுப்புறது. ஒரு மூத்த உறுப்பினர் நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க? உங்களுக்கும் சீனியராக இருக்கவங்ககிட்ட நீங்கள் பேசி புரிய வைப்பீங்களா, இல்லை அவர் கருத்தை எடுத்து ஆலோசனை பண்ணி சரி பண்ணுவீங்களா, இல்லை அவர் வெளில அனுப்புவீங்களா? அப்போ வெளில அனுப்புறாங்கன்னா அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை. அப்போது அவர் இவ்வளோ ஒரு 53 ஆண்டு கால அரசியல் புரிதல் இருக்க ஒருத்தர், தலைமைகளை அசஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர், இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதிமுகலேருந்து வெளில வந்த ரீசெண்ட் பொலிட்டிஷியன்ஸ் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு ஹிஸ்ட்ரி உள்ள பொலிட்டிஷியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் சூசிங் டிஎம்கே. இப்போ ஒரு பாயிண்ட் என்னென்னா இன்னைக்கு டிஎம்கே பவரில் இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு லாபம் இருக்கும், திமுக வென்றா நமக்கு லாபம் இருக்கும்னு நினைக்கிறவங்க. ஆனால் தன்னை எதிர்த்து ஒரு கட்சியிலேருந்து ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறது திமுகவோட பலவீனமாக நான் பார்க்குறேன். திமுகவை எதிர்ப்பதே அரசியலாக பண்ணிட்டு இருந்தவங்கலேருந்து ஆளுங்களை சேர்க்குறாங்கன்னா திமுக எவ்வளோ பலவீனமாக இருக்குது பாருங்க. யார் யார் மேலாம் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னமோ அவங்களே இன்னைக்கு எங்கள் அமைச்சர், யார் யாரெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னமோ அவர் தான் இன்னைக்கு எங்கள் முக்கிய தளபதியாக இருக்கார். நான் திரு செந்தில் பாலாஜி மீன் பண்ணுறேன். அந்த அளவுக்கு திமுக இங்கே நலிவடைஞ்சு போயிருக்கு. ஆனால் திமுக வெறுப்பையும் திமுக எதிர்ப்பையும் திமுக தான் இந்த தமிழகத்திற்கான தீய சக்தி அவங்களை வீழ்த்துவதே அரசியல் கொண்ட அஇஅதிமுகவின் உண்மை தொண்டன் திமுக சூஸ் பண்ண முடியாது. மோர் ஓவர் அவரோட ஸ்டேச்சருக்கு அவர் வந்து தாவேக்கா தான் தமிழகத்தின் நம்பிக்கையாக பார்க்குறாரு. விஜய் சார் தான் அடுத்த மாற்றமாக பார்க்குறாரு. மக்கள் மனதிற்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக பார்க்குறாரு. ஸோ ஹி இஸ் சூசிங் விஜய். இதில் அஇஅதிமுக ஒரு கருத்து சொன்னாலோ திமுக ஒரு கருத்து சொன்னாலும் நம்ம பதிலாவது சொல்லலாம். அப்படி ஒரு கதையே கிடையாது ஒரு கட்சிக்கு.
ஆளால வளர்த்து வளர்த்து மத்த கட்சி இபிஎஸ் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாரு, இபிஎஸ் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அவர் அதிமுக தொடர்றதுக்கு லாயக்கே இல்லாதவர் தான் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறது அப்போ? இல்லைங்க, நான் தான் சொல்றேனே, முதல்ல வந்து இதுல வந்து ஒரு அரசியல் அர்த்தம் ஒன்று இருந்ததுன்னா என்னால் அதை பேசுறதுக்கு முடியும். இப்போ இதுல வந்து இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு ஃபேஸ் டேமேஜிங், அவரோட ஃபேஸ் வேல்யூவை உடைச்சிருக்காரு. இந்த நீ தலைவன் இல்லை, தலைவன்றவன் இவன், அவன் புதுசாக வந்திருக்கான் பார், இவன் தான் தமிழகத்தின் தலைவன் சொல்லும்போது இவருக்கு என்ன ஆகும்? முதல்ல என்ன சொன்னார்? முதல்ல கருத்து அவர் அஇஅதிமுகவில் இல்லை, எனக்கு என்ன பதில்னாரு. இன்னைக்கு நாளாக கருத்து ரொம்ப ஹார்ஷாக வர ஆரம்பிக்குதுன்னா அவ்வளோ டென்ட்டாக இருக்குது ஃபேஸ், அவ்வளோ டேமேஜாக இருக்குது. அதிமுகவில் இருக்க தகுதியே இல்லை, சந்தோஷம், நீங்கள் இருந்துக்கங்க, மக்கள் முடிவு பண்ணட்டும். அஇஅதிமுக ஓட்டு அந்த அம்மையார் இருக்கும்போது 45, 48, 49 போன பர்சன்டேஜ் இன்னைக்கு கூட்டணி வச்சே 18-19% தான் வாங்க முடியுது. 15 தொகுதிக்கு மேலே பாராளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் இழந்து 3வது நிலைக்கு போய் பாஜக கிட்ட, தமிழகத்தில் பாஜக கிட்ட அஇஅதிமுக தோற்கும்னா அப்போ அஇஅதிமுக தான் திமுகவான எதிரின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு திமுகவே பல இடங்கள் அஇஅதிமுகவை தான் எங்களை எதிர்கட்சின்னு சொல்லுவாங்க. எதுக்கு தெரியுமா? எப்பா இவன் ஈஸி, இவனை வீழ்த்திடலாம், தாவேக்காவை நம்ம பிரைம் டார்கெட்டில் வச்சோம்னா வீழ்த்த முடியாதுன்ற பயம். அப்போ அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா உங்களுக்கு எதுக்கு பதில் சொல்லணும்னு நான் கேட்குறேன். இப்போது நான் அடிப்படையில் கேட்குறேங்க, அஇஅதிமுக அவர் கோர்னார்னா உங்களுக்கு பிரச்சனை, அவரை நீங்கள் வெளில அமிச்சிட்டீங்க, அவர் அரசியல் அவர் நிர்ணயம் பண்ணுறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒருத்தர் வெளில அமிச்சிட்டீங்க, அவர் போய் சேனல் ஆரம்பிக்கிறாரு, இல்லை இன்னொரு நல்ல சேனலில் சேர்றாரு, நீங்கள் எப்படி அதை கருத்து சொல்ல முடியும்? அப்போது எங்கள் சேனல் இருக்குது அருகதை இல்லை, ஆமாம் அங்கே போயிட்டாரு, அங்கே கூட்டத்தை பாரு. உங்களால் அந்த சுப்ரீமோவால் காமிக்க முடியாத ஒரு ஃபாலோவர்ஸையும் கூட்டத்தையும் அவர் அந்த கட்சியில் 2வது ரேங்க்கு போய் நிற்கிறாரு, அவரால் காட்ட முடியுதுன்னா மக்கள் ஆதரவு எந்த தலைவருக்கு இருக்குது, யாரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி புரியாதவங்களுக்கு எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? இதை தேர்தலில் பாருங்கன்ற, உங்களோட ஓட்டு சதவீதம் உடஞ்சிக்கிட்டு இருக்குது, சரிஞ்சிக்கிட்டு இல்லை, தூள் உடஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள் 26 தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்கட்சியாவது ஒரு 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 தமிழகத்தின் ஒரு ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக, ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கிறதுக்காக முடியுமான்னு பாருங்க. நான் ஐ எம் சேலஞ்சிங் சொல்கிறேன். ஓகே சார், நிறைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றிகள் சார். தேங்க்ஸ். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.